1999 மே 11 காலை 3:45 ராஜஸ்தானின் போக்ரான் பாலைவனம். இன்னும் சில மணி நேரங்களில் இந்தியாவின் வரலாறு மாறப்போகிறது என்பதை அந்த பாலைவன மணல் மட்டுமே அறிந்திருந்தது. பல 100 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த கருவிகளைச் சுற்றி ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் அமைதியாக காவல் காத்தனர். அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்கள் வானில் சுற்றிக் கொண்டிருந்தன. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் இந்தியாவின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவர்கள் தேடிய மனிதர் ஆய்வகத்தில் இல்லை, கட்டளை அறையிலும் இல்லை. ஒரு எளிய வெள்ளை சட்டை அணிந்திருந்த விஞ்ஞானி மட்டும் அமைதியாக நின்று வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதரின் பெயர் டாக்டர் APJ அப்துல் கலாம். உலகம் அவரை ஏவுகணை மனிதர் என்று அழைத்தது. ஆனால் அந்த நொடியில் அவர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் கனவுகளை சுமந்த ஒரு தேசத்தின் அமைதியான முகமாக நின்றிருந்தார். அந்த அமைதிக்கு பின்னால் வறுமை, தோல்வி, அவமானம், எண்ணற்ற உறக்கமில்லா இரவுகள் மற்றும் அசைக்க முடியாத மன உறுதி மறைந்திருந்தது. இந்த கதை போக்ரானில் தொடங்கினாலும் அதன் விதை விதைக்கப்பட்டது பல தசாப்தங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஈராமேஸ்வரத்தில். 1931 அக்டோபர் 15 அதிகாலை. கடல் அலைகள் கரையை மெதுவாக தழுவிக் கொண்டிருந்தன. மீனவர்களின் படகுகள் கடலுக்குள் செல்ல தயாரான நேரம். அன்றைய தினம் ஜைனுலாபுதீன் மற்றும் ஆஷியம்மா தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அபுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்று பெயர் சூட்டப்பட்டது. செல்வமும் செழிப்பும் நிறைந்த குடும்பமல்ல அது, ஆனால் நேர்மை, ஒழுக்கம் மற்றும் இறை நம்பிக்கையால் நிரம்பிய குடும்பம் அது. அவரது தந்தை ஜைனுலாபுதீன் படகுகளை வாடகைக்கு வழங்கும் தொழிலை செய்து வந்தார். சிறுவயதிலேயே அப்துல் கலாம் வாழ்க்கையின் கடினமான உண்மைகளை அறிந்து கொண்டார். 2ஆம் உலகப் போரின் காலத்தில் குடும்பத்தின் வருமானம் குறைந்தது. சிறுவனாக இருந்த அப்துல் கலாம் குடும்பத்திற்கு உதவுவதற்காக செய்தித்தாள்களை விநியோகிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு அதிகாலையிலும் அவர் ரயில் நிலையத்திற்கு செல்வார். ஓடிக்கொண்டிருந்த ரயிலிலிருந்து வீசப்படும் செய்தித்தாள் கட்டுகளை பிடித்து நகரம் முழுவதும் கொண்டு சென்று வழங்குவார். அந்த சிறிய வருமானமே குடும்பத்திற்கு பெரும் ஆதரவாக மாறியது. ஆனால் வறுமை அவரது கனவுகளை ஒருபோதும் சிறைபிடிக்கவில்லை. வகுப்பறையில் அவர் எப்போதும் முதல் வரிசையில் அமர்ந்து ஆசிரியர்களின் ஒவ்வொரு சொல்லையும் ஆழமாக கவனித்தார். அறிவியலின் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பை அவரது ஆசிரியர்கள் மிக விரைவாக உணர்ந்தனர். ஒரு நாள் அறிவியல் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் பறவைகளின் பறப்பை பற்றி விளக்க மாணவர்களை கடற்கரைக்கு அழைத்துச் சென்று வானில் பறந்து கொண்டிருந்த பறவைகளை நேரில் கவனிக்கச் செய்தார். அந்த ஒரு தருணமே சிறுவன் அப்துல் கலாமின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. பறவைகளைப் போல மனிதனும் வானில் பறக்க முடியும் என்ற எண்ணம் அவரது மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாளிலிருந்து அவர் புத்தகங்களுடன் வாழத் தொடங்கினார். மற்றவர்கள் உறங்கிய பிறகும் அவர் விளக்கொளியில் தொடர்ந்து படித்தார். பள்ளி படிப்பை சிறப்பாக முடித்த அவர் உயர்கல்விக்காக இராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் உயர்நிலைப் பள்ளிக்கு சென்றார். தனது குடும்பத்தை விட்டு முதன்முறையாக பிரிந்த அந்த நாட்கள் அவருக்கு எளிதானவை அல்ல. ஆனால் கற்றலின் மீது இருந்த ஆர்வம் தனிமையை விட பல மடங்கு வலிமையானதாக இருந்தது. பின்னர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படிப்பில் சேர்ந்தார். இயற்பியலை ஆழமாக கற்றுக்கொண்டிருந்த போதிலும் தனது உண்மையான இலக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவரை தொடர்ந்து துரத்தியது. அதன் பிறகு சென்னை தொழில்நுட்ப கல்வி நிலையத்தில் வானூர்தி பொறியியல் படிப்பில் சேர முடிவு செய்தார். அங்கு முதன்முறையாக விமானங்களின் வடிவமைப்பு, இயந்திர அமைப்பு மற்றும் பறப்பின் அறிவியல் அவரை முழுமையாக ஈர்த்தது. படிப்பின் இறுதி ஆண்டில் ஒரு சிறிய விமானத்தின் வடிவமைப்பை உருவாக்கும் பொறுப்பு அவரது குழுவிற்கு வழங்கப்பட்டது. ஆனால் திட்டத்தின் முன்னேற்றம் மிகவும் மெதுவாக இருந்தது. திட்டத்தை மதிப்பாய்வு செய்த பேராசிரியர் வேலை திருப்திகரமாக இல்லை என்று கடுமையாக எச்சரித்தார். அடுத்த சில நாட்களில் ஓய்வின்றி உழைத்து தனது முழு திறமையையும் அந்த திட்டத்தில் செலுத்தினார். இறுதியாக திட்டத்தை மீண்டும் மதிப்பாய்வு செய்த பேராசிரியர் அந்த மாற்றத்தை கண்டு ஆழமாக பாராட்டினார். அந்த வெற்றியே அவரது தன்னம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தியது. படிப்பை முடித்த பிறகு இந்திய விமானப்படையில் விமானியாக சேர வேண்டும் என்ற தனது சிறுவயது கனவை நனவாக்க முயன்றார். ஆனால் இறுதித் தேர்வில் அவர் 9வது இடத்தை பெற்றார். தேர்வு செய்யப்பட்டது முதல் 8 பேர்கள் மட்டுமே. அந்த தோல்வி அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஏமாற்றங்களில் ஒன்றாக இருந்தது. மன அமைதியை தேடி அவர் ரிஷிகேஷ் நோக்கி பயணம் செய்தார். கங்கை நதிக்கரையில் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அங்கே சுவாமி சிவானந்தரை சந்தித்தது அவரது வாழ்க்கையின் அடுத்த திருப்பு முனையாக அமைந்தது. வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு தோல்வியும் இறைவன் நமக்காக திட்டமிட்டுள்ள பெரிய பாதைக்கு வழிகாட்டும் ஒரு படிக்கல் மட்டுமே என்பதை அவர் ஆழமாக உணர்ந்தார். அந்த பயணத்திற்கு பிறகு பாதுகாப்புத் துறையின் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனத்தில் அறிவியல் அதிகாரியாக தனது பணியை தொடங்கினார். அங்கு சிறிய ஹோவர்கிராஃப்ட் மாதிரியை உருவாக்கும் திட்டத்தில் அவர் ஈடுபட்டார். அந்த முயற்சி
இந்திய விண்வெளி திட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவரின் கவனத்தை ஈர்த்தது. அந்த சந்திப்பிற்கு பிறகு இந்திய விண்வெளி திட்டத்தில் இணைய அவருக்கு அழைப்பு வந்தது. விக்ரம் சாராபாய் தலைமையில் செயல்பட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில் அவர் இணைந்தார். அங்கு செயற்கைக்கோள் ஏவுதள வாகனத்தை உருவாக்கும் பணிகளில் அவர் முழுமையாக ஈடுபட்டார். பல ஆண்டுகளாக நடந்த கடின உழைப்பிற்கு பிறகு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுதள வாகனம் ஏவுதலுக்கு தயாரானது. ஏவுதலுக்கான இறுதி எண்ணிக்கை தொடங்கியது. பல ஆண்டுகளாக உழைத்த ஆயிரக்கணக்கான மணி நேரங்களின் முடிவு அந்த சில நிமிடங்களில் தீர்மானிக்கப்படவிருந்தது. ஏவுகலம் வானத்தை நோக்கி எழுந்தது. ஆனால் சில நொடிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தனது இலக்கை அடையவில்லை. பல ஆண்டுகளாக செய்த உழைப்பு ஒரு கணத்தில் தோல்வியாக மாறியதால் கட்டுப்பாட்டு அறை முழுவதும் கனமான அமைதி நிலவியது. அந்த தோல்விக்கான முழு பொறுப்பையும் தனது தோள்களில் ஏற்றுக்கொண்ட குழு தலைவர் இளம் விஞ்ஞானிகளை பாதுகாத்தார். அந்த தருணம் அவருக்கு தலைமைத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு தவறும் ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அமைப்பும் மீண்டும் வடிவமைக்கப்பட்டது. 1980 ஜூலை 18 அன்று இந்தியாவின் இரண்டாவது செயற்கைக்கோள் ஏவுதள வாகனம் மீண்டும் ஏவுதளத்தில் நின்றது. இந்த முறை ஒவ்வொரு வினாடியும் திட்டமிட்டபடியே நகர்ந்தது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக தனது சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்தியா உலக விண்வெளி நாடுகளின் வரிசையில் உறுதியாக தனது இடத்தை பதிவு செய்தது. அந்த வெற்றி ஒரு ஏவுகலத்தின் வெற்றியாக மட்டும் இல்லை, இந்திய விஞ்ஞானிகள் உலக மேடையில் தங்கள் திறனை நிரூபித்த வரலாற்று தருணமாக அது மாறியது. அதன் பிறகு நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஏவுகணை திட்டங்களின் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அடுத்த சில ஆண்டுகளில் பிருத்வி, அக்னி போன்ற உள்நாட்டு ஏவுகணை திட்டங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக முன்னேறின. அறிவியல் முன்னேற்றமும் தேசிய பாதுகாப்பும் ஒன்றாக வளர வேண்டும் என்ற அவரது பார்வை இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கு புதிய திசையை உருவாக்கியது. இந்திய மக்கள் அவரை ஏவுகணை மனிதர் என்று மதிக்கத் தொடங்கினர். அவரது வாழ்க்கையின் மிக ரகசியமான பணிகளில் ஒன்று மீண்டும் போக்ரான் பாலைவனத்திற்கே அவரை அழைத்துச் சென்றது. 1998 மே மாதம் இந்திய அரசு மிக உயர்ந்த ரகசியத்துடன் அணுச்சோதனையை திட்டமிட்டிருந்தது. பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய், டாக்டர் ஆர் சிதம்பரம் மற்றும் அப்துல் கலாம் ஆகியோர் மிகச் சிலருக்கே தெரிந்த திட்டத்தை முன்னெடுத்தனர். உலகின் உளவு செயற்கைக்கோள்கள் ஒவ்வொரு நாளும் இந்தியாவை கண்காணித்துக் கொண்டிருந்தன. எந்த சிறிய அசைவும் உளவு செயற்கைக்கோள்களின் கண்களில் படக்கூடும் என்பதால் அனைத்து முக்கிய பணிகளும் பெரும்பாலும் இரவிலேயே நடைபெற்றன. விஞ்ஞானிகள் இராணுவ சீருடை அணிந்தனர். வாகனங்கள் மணலில் தடயங்கள் தெரியாதபடி மிகுந்த கவனத்துடன் நகர்த்தப்பட்டன. கருவிகள் மறைத்து எடுத்துச் செல்லப்பட்டன. உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருந்த போதும் இந்தியா தனது மிகப்பெரிய அறிவியல் நடவடிக்கையை அமைதியாக நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. 1998 மே 11 பூமிக்கடியில் நிகழ்ந்த அந்த அதிர்வை முதலில் உணர்ந்தது பாலைவன மணல்தான். சில நொடிகளில் உலகம் முழுவதும் செய்தி பரவியது. இந்தியா வெற்றிகரமாக அணுச்சோதனையை நிறைவேற்றியிருந்தது. பல நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இந்தியாவின் அறிவியல் திறனை உலகம் இனி அலட்சியப்படுத்த முடியாது என்பது தெளிவாகிவிட்டது. அந்த வெற்றியின் பின்னால் அமைதியாக நின்ற மனிதரின் முகத்தில் பெருமையை விட பொறுப்புணர்வே அதிகமாக இருந்தது. அறிவியலின் உச்சத்தை அடைந்த பிறகும் அவர் அதிகாரத்தின் ஆடம்பரத்தை ஒருபோதும் நாடவில்லை. ஒரு விஞ்ஞானி நாட்டின் மிக உயர்ந்த பதவியை அடைவார் என்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் 2002 ஆம் ஆண்டு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஷ்டிரபதி பவனின் பிரம்மாண்டமான அரண்மனைக்குள் நுழைந்த போதும் இராமேஸ்வரத்தின் எளிமையான சிறுவன் அவருள் மாறவில்லை. பள்ளி மாணவர்களை சந்திப்பதையே அவர் மிக முக்கியமான கடமையாக கருதினார். இந்தியாவின் எதிர்காலம் ஆயுதங்களில் இல்லை, வகுப்பறைகளில் இருக்கிறது என்று அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்குச் சென்று மாணவர்களிடம் கனவு காணச் சொன்னார். குடியரசுத் தலைவர் பதவி முடிந்த பிறகும் ஓய்வு என்ற வார்த்தை அவரது வாழ்க்கையில் இடம்பெறவில்லை. பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கற்பித்தார். மாணவர்களுடன் உரையாடினார். புதிய இந்தியாவை பற்றிய தனது காட்சியை தொடர்ந்து பகிர்ந்தார். 80 வயதை கடந்த பின்னரும் ஒரு இளைஞனின் உற்சாகத்துடன் நாட்டின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்தார். 2015 ஜூலை 27 மாலை 6:30 மேகாலயா, ஷில்லாங். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் அரங்கம் மாணவர்களால் நிரம்பியிருந்தது. 83 வயதான அப்துல் கலாம் வழக்கம் போல ஒரு புத்தகத்தையும் சில குறிப்புகளையும் கையில் ஏந்தியபடி மேடையை நோக்கி நடந்தார். அவரை வரவேற்றது கைத்தட்டல்களின் பெரும் ஒலி. அன்று அவர் பேசவிருந்த தலைப்பு வாழத் தகுந்த பூமி. மனிதகுலத்தின் எதிர்காலம், அறிவியல், சுற்றுச்சூழல், இளைஞர்களின் பொறுப்பு ஆகியவற்றை பற்றி பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்பாராத ஒன்று நடந்தது.
அவர் திடீரென தடுமாறினார். மேடையிலேயே சரிந்து விழுந்தார். சில நொடிகள் அரங்கமே உறைந்து போனது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்கள் பல மணி நேரம் போராடினார்கள். ஆனால் இந்தியாவின் இதயத்தை வென்ற அந்த மனிதர் மீண்டும் கண்களை திறக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் வெற்றியை பற்றியது அல்ல, எந்த உயரத்தை அடைந்தாலும் மனிதன் தனது எளிமையை இழக்கக்கூடாது என்பதுதான். அதனால்தான் இன்று அப்துல் கலாம் ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவராக மட்டும் நினைவு கூறப்படவில்லை. அவர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு தலைவர் மட்டுமல்ல. இந்தியாவின் ஒவ்வொரு இளைஞனின் மனதிலும் இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு கனவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Keli, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin, he said 3000 years back. As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world.